நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரிழிவு மற்றும் இரத்த கொதிப்பு சம்பந்தமான நிறைய கேள்விகள் நம்மக்கிட்ட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு டாக்டர் ஷாகுல் ஹமீத், மருத்துவ அதிகாரி, துணை சுகாதார நிலையம், ஆண்டியார்பாளையம், தவளக்குப்பத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ நேர்களே, உங்களுக்கு நீரிழிவு மற்றும் இரத்த கொதிப்பு சம்பந்தமான எந்த தயக்கமோ இல்லை சந்தேகமோ இருந்தாலும் அதை டாக்டர்கிட்ட கேட்கலாம். டாக்டர், இன்னைக்கு ஷோக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன் டாக்டர் உங்களை. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீரிழிவு அப்படின்னா என்ன, ஸோ அதே மாதிரி நீரிழிவு நோய் எப்படி உருவாகுது, இதனோட அடிப்படை காரணம் என்ன அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டாக்டர். நீரிழிவு நோய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு க்ரானிக் கண்டிஷன். க்ரானிக்னா இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டுக்கு வருது அப்படின்னா அது அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸோ 30 இயர்ஸோ கூட அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நீரிழிவு நோய் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசஸ்ன்றது நிறையா இருக்குது. பட் அது என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டைப் 1 சொல்லுவாங்க, இன்னொன்று டைப் 2ன்னு சொல்லுவாங்க. டைப் 1 அப்படின்னா நம்ம பேன்க்ரியாஸ், நம்ம கணையம் இருக்குது இல்லையா, அதில் இன்சுலின்ற ஹார்மோன் சுரக்காமல் இருந்துச்சுன்னா அது பேர் டைப் 1ன்னு சொல்லுவாங்க. டைப் 2னா என்னென்னா, அந்த இன்சுலின்ற ஹார்மோன் சுரந்துடுச்சு ஆனால் அதோட ஃபங்க்ஷன் அது செய்யலை அப்படின்னா அது பேர் டைப் 2ன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி இந்த டைப் 1 பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் இருக்கும். யூஸ்வலி இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அவங்களுக்குலாம் தான் இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் லைஃப் லாங் இன்சுலின் தெரப்பி மட்டும்தான் அதுக்கு கொடுக்க முடியும். பிகாஸ் அதுக்கு இன்சுலின் ப்ரொடக்ஷன் இல்லைன்றது தான் அதோட காசு. ஸோ அதுக்கு மாத்திரை கொடுக்க முடியாது. டைப் 2ன்றது இன்சுலின் சுரந்துருச்சு ஆனால் வேலை செய்யலை அப்படின்றதுனால ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம டேப்லெட்ஸ்லேயே குணப்படுத்த முடியும். ஓகே டாக்டர், சூப்பராக சொன்னீங்க. அதே மாதிரி டாக்டர், இன்றைக்கி இந்த இந்தியா அளவில் நீரிழிவு நோய்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஸோ இப்போ நம்ம பாண்டிச்சேரி, தமிழ்நாடு ஆகட்டும், எவ்வளோ பேருக்கு அது மாதிரி இருக்கும் டாக்டர்? ஆக்சுவலி இந்தியா பொறுத்த வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா 100 மில்லியன் கேசஸ் இருக்குது. வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 மில்லியன் கேசஸ் இருக்குது. இதில் இந்தியா இப்போ டயபெட்டிஸ்க்கு கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்குமே நியூ கேசஸ் டயக்னோஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. டயபெட்டிஸ்ன்றது நம்ம இப்போ இந்தியாவில் 100 மில்லியன் பேருக்கு இருக்குன்னு சொல்கிறோம். டயபெட்டிஸ் வரத்துக்கான அறிகுறின்றது பார்த்திங்கன்னா ஒரு 130 மில்லியன் பேருக்கு டயபெட்டிஸ் வரத்துக்கான அறிகுறியுமே இருக்குது. அது ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் ரேஞ்சோட வேல்யூஸ்க்கு இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 20 or 30 வேல்யூ கிராஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த டயபெட்டிஸ்ன்ற இது டயக்னோஸ் பண்ணியிருக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், வெறும் வயிற்றில் இருக்க டெஸ்ட்டு 126க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது டயபெட்டிஸ்னு அர்த்தம். சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்த டெஸ்ட்டு 200க்கு மேலே போச்சு அப்படின்னா அதுவும் டயபெட்டிஸ்னு அர்த்தம். ஆவரேஜோட டெஸ்ட் 3 மாதம் ஆவரேஜ் HbA1cன்னு ஒரு டெஸ்ட் சொல்லுவாங்க. அது 6.5க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா பேஷண்ட் டயக்னோஸ் பண்ணி டயபெட்டிஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சொன்ன இந்த ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்றது இந்த ஃபாஸ்டிங்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 110லேருந்து 125க்குள்ளே இருக்கும். ஏன்னா 126 தானே அது டயபெட்டிஸ்னு அர்த்தம். சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்க டெஸ்ட் 140லேருந்து 199 வரைக்கும் இருக்கும். இந்த HbA1c 5.7லேருந்து 6.4க்குள்ளே இருக்கும். ஸோ இந்த 3த்தில் எது இருந்தாலும் அவங்க ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரீ டயபெட்டிஸ்க்கு நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிக்கிறது, சாப்பாடு கம்மி பண்ணுறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாலே அவங்களுக்கு அது சரியாகும். அந்த கண்ட்ரோல்லே நம்ம கண்ட்ரோல். ஆமாம். நேர்களே, நீரிழிவு மற்றும் இரத்த கொதிப்பு சம்பந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் டாக்டர் அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்மகிட்ட இணைஞ்சிருக்காங்க டாக்டர் ஷாகுல் ஹமீத், மருத்துவ அதிகாரி, துணை சுகாதார நிலையம், ஆண்டியார்பாளையம், தவளக்குப்பத்துலேருந்து வந்திருக்காங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீரிழிவு மற்றும் இரத்த கொதிப்பு சம்பந்தமாக டாக்டர் விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு டவுட் டாக்டர், நமது வாழ்க்கை முறை இருக்குல்ல, அதாவது லைஃப் ஸ்டைலில் நம்ம ஃபுட்டு, எக்ஸசைஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தான் ஹெல்த்தியாக வாழ முடியும். ஆனால் இப்போ இருக்க சூழலில் எனக்கு எக்ஸசைஸ் பண்ண டைமே கிடையாது. ஸோ எனக்கு ஃபாஸ்டான ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம டயபெட்டிக்கை தூண்டுது டாக்டர்? இந்த மாதிரி இதெல்லாம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு காரணம்னு சொல்லணும் அப்படின்னா ஜெனட்டிக்காக இருக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு சுகர் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு மட்டும் இருந்ததுன்னா 30% ரிஸ்க் இருக்குது. 2 பேருக்கும் 70 to 80% ரிஸ்க் இருக்குது. பட் ஆனால் இந்த ரிஸ்க்கை நம்மளோட ஹெல்த்தி ஹேபிட்ஸ்னால கண்டிப்பாக அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து அன்ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ்னால் பொறுத்த வரைக்கும் மெயினாக கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, ரைஸ் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, சாக்லேட்ஸ் எடுத்துக்கிறது, சுகரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் தான் மெயின். இப்போ இந்த சுகர் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்காமல் இருந்தாலே நம்ம எக்ஸசைஸே பண்ணலனா கூட அட்லீஸ்ட் அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதும் தப்பாக சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸும் பண்ணாமல் இருந்தால் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கண்டிப்பாக அந்த டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கு 100% ரிஸ்க் இருக்குது. மெயினாக சுகர்ஸ், நம்ம ஸ்வீட்டாக சாப்பிட்றதோ இல்லை ஒயிட் சுகரோ எதுவுமே, நம்ம சுகர் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்வீட் ஐட்டம்ஸே அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அடுத்து கார்போஹைட்ரேட்ஸ் மெயினாக. அடுத்து ஃபேட் டயட், லைக் நம்ம இப்போ இந்த தந்தூரி இருக்கட்டும், இந்த சாஸ் ஐட்டம்ஸ், மயோனேஸ் ஐட்டம்ஸ், அது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து
வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் சுகர் வரதுக்கு. ஏன்னா கார்டிசால்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஏற 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 நம்மளோட சுகர் வேல்யூஸுமே ஏறிட்டே தான் வரும். நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட், என்ன டேப்லெட்ஸ், என்ன இன்சுலின் எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் வந்து லெவல்ஸ் கரெக்டாக இருக்கணும். அடுத்து அடிக்குவேட்டான ஸ்லீப், மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து கண்டிப்பாக நைட்டில் இருக்கணும். இது எல்லாமே, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஒரு கண்ட்ரோல் ஆஃப் சுகர்ன்றது. நேர் மறுபடியும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், டாக்டர் லைன்ல இருக்காங்க. உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். திருவாரூர் மாவட்டம் குடிக்கால் பழைய ஊர்லேருந்து சாகுல் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து இந்த நீரிழிவு பற்றி சில டவுட்டு சார். ஒய்ஃபுக்கு வந்து ஏஜ் வந்து 40 ஆகுது. ஓகே. இன்னைக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ரிசல்ட் எடுத்து பார்த்தேன் சார். ஓகே. அது அவங்களுக்கு என்ன சுகரும் தைராய்டும் காட்டுது. ஓகே. அதாவது வந்து சாப்பாட்டுக்கு முன்பாக அவங்களுக்கு சுகர் வந்து உங்களுக்கு 235 காட்டுது சார். 235. ஓகே. காட்டுது. தைராய்டு வந்து 480 சார் உங்களுக்கு. இல்லை, தைராய்டில் வந்து 3 வேல்யூ இருக்கும், T3, T4, TSHன்னு. இல்லை, நீங்கள் முதல்ல சுகர் சொல்லிவிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர் எவ்வளோ இருக்குது? சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கூட ஒரு 20 பாயிண்ட் 4 பாயிண்ட் இருக்கு சார். அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு ரொம்ப இது ஏறல உங்களுக்கு. லைக் எவ்வளோ இருக்குது அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர்? நான் சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்துடுறேன் 285. ஓகே, சரிங்க. ஆவரேஜ் டெஸ்ட் எதாவது எடுத்தீங்களா? என்ன சார்? ஆவரேஜ் டெஸ்ட் 3 மாதம் ஆவரேஜ் டெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு சுகர் இல்லை இல்லை சார். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து பார்த்துருக்கீங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து அதிகமாக தான் இருக்குது. இப்போ ஃபாஸ்டிங் வெறும் வயிற்றில் இருக்க டெஸ்ட்டே வந்து 126க்கு மேலே போகக்கூடாது. சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்க டெஸ்ட்டு என்ன ஆனாலும் 200க்கு மேலே போகக்கூடாது. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்தால் கூடமே பேஷண்ட்டுக்கு சுகர் டயக்னோஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம டயட் வந்து இம்பார்ட்டண்ட்டு தான். ஆனால் வந்து இப்போ அவங்க வந்து டயட்டில் மட்டும் நீங்கள் இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே அவங்க டயபெட்டிஸோட ரேஞ்சில், சுகரோட ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ டயட் வந்து இப்போ வெறும் ஒரு 40% தான், ட்ரீட்மெண்ட் தான் 60% பண்ணுற மாதிரி இருக்கும். டேப்லெட்ஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும், டயட்டும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக வந்து அவங்க நைட்டு வந்து ரைஸ் ஐட்டம்ஸ் எதுவும் சாப்பிட வேணாம்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்களோட ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபாஸ்டிங்கிறது நைட்லேயே நம்ம ஒரு 8 to 10 hours ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் எடுக்கிற டெஸ்ட் அது. ஸோ எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும் போதே அது 235 இருக்குது அப்படின்னா 2 மார்னிங் ஏதோ ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு எடுக்கிறது 285ன்றது பரவாயில்ல. ஸோ பேசிக்காக அவங்க நைட் வந்து ஹெவி மீல் சாப்பிடக்கூடாது. நைட் டின்னர் வந்து மேக்ஸிமம் அவங்க 8:30 மணிக்குள்ளே முடிச்சிக்கிறது பெட்டர். இப்போ இதுக்குன்னு வந்து மாத்திரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வெறும் வயிற்றில் இருக்க சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே லோக்கலில் காமிக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக மாத்திரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஒரு 45 days to 2 months வரைக்கும் போட்டுட்டு HbA1cன்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். அதில் வந்து 3 monthsோட ஆவரேஜ் காட்டும் அந்த டெஸ்ட்டில். அதை வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ டேப்லெட்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். நிகழ்ச்சியில் இன்னொரு நேரம் தொடர்பில் இருக்காங்க டாக்டர், பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். ஓகே, சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். எனக்கு 2 questions இருக்கு டாக்டர். ஓகே. முதல் கேள்வி வந்து இந்த டயாபெட்டிஸ் மிலிட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சின்ன குழந்தைகளுக்கும் சுகர் அப்படிங்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருதுன்னு. ஓகே. அது வந்து டைப் 2 டயாபெட்டிஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்றாங்க, இஃப் ஐம் நாட் ராங். இது வந்து எதனால ஏற்படுது? பெரிய குழந்தைகளுக்கு சுகர் அப்படிங்கிறது லெவல் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அவங்களுக்கு இன்சுலின் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அது உங்களுக்கு செக்ரீட் ஆகலனால வெளியில இருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது லைஃப் லாங்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எதனால ஏற்படுது? டயாபெட்டிஸ் மிலிட்டஸ் 2 இந்த வேரியேஷன்ஸ் பத்தின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். ஆக்சுவலி வந்து டைப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின்ன்றது நேச்சுரலாகவே சுரக்காமல் இருக்குது. இது வந்து பேபிஸ்க்கு வந்து எந்த டயட்டும் அவங்க எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்ல. யாரும் சுகர்ஸ் வந்து அதிகமாக ஸ்பைக்கில் சாப்பிட்றது கிடையாது. ஸோ பேசிக்காக நான் டைப் 1 டயபெட்டிஸ் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தது எல்லாமே 11 years 10 years குழந்தைங்களுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு குழந்தைக்கு நான் பார்த்தும்போது 600 கிட்டே இருந்தது சுகரு. அந்த குழந்தை வந்து ஒரு 6th standard படிக்கிற குழந்தை தான். அந்த குழந்தை எனக்கு ஒரு சின்ன டவுட், அந்த குழந்தைக்கு அந்த மயக்கம் அந்த மாதிரி கிடினஸ் அதெல்லாம் எந்த சிம்டம்ஸுமே இல்லையா? இருந்துச்சு அந்த குழந்தைக்கு. ஆக்சுவலி ஸ்கூல்லே வந்து ஆக்சுவலி கொலாப்ஸ் ஆகி வந்துட்டு அந்த குழந்தை. ஸோ அதனால் கூட்டிகிட்டு வரும்போது தான் நாங்கள் சுகர் செக் பண்ணுவோம். 600 கிட்டே இருந்தது. அப்புறம் எல்லா பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸும் பண்ணி இப்போ அந்த குழந்தை வந்து ஐ திங்க் இப்போ அவங்களுக்கு 15 years ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 4 years முன்னாடி நடந்தது இது. இப்போ இன்னி வரைக்கும் நான் இன்சுலின் கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு வி ஆர் ரன்னிங் த ஷோ. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஃபாதர் மதர் 2 பேருக்குமே டயபெட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு கம்ப்ளீட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி டயபெட்டிஸ் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அந்த 11 yearsக்குள்ளே வரும்போது அந்த பேபி வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொன்னது வரைக்கும் என்னென்னா ஒரு நாளைக்கு அந்த குழந்தை ஒரு 5 to 10 chocolates எடுக்கும்
ரைட் ஃப்ரம் பர்த்டே அந்த குழந்தை வந்து ஒரு 5 to 10 சாக்லேட்ஸ், அதுவும் எல்லாம் 1 ரூபி 2 ரூபி சாக்லேட்ஸ் கிடையாது, எல்லாமே அந்த ஏதோ 8-9 இயர்ஸ்லாம் டெய்ரி மில்க் சில்க் அளவுக்கே ஒரு 2-3 சில்க் டேப்லெட் இது சாக்லேட் சாப்பிட்ற அளவுக்கு அந்த பேபி இருந்தது. பட் அது மட்டுமே ஒரு ரிஸ்க்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்கேஸ் அந்த பேபி எதுவுமே சாப்பிடவே இல்லைனாலும் அந்த 10 இயர்ஸ்க்கு அவங்க அந்த ஜெனட்டிக் ரிஸ்க் இருக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சிருக்கோம். அதனால தான் நாங்கள் எல்லாம் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, ஒரு பேபிக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் சாக்லேட்ஸ் கொடுக்காம இருந்துட்டோம்னா அந்த பேபிக்கு லைஃப் டைம்லேயே டயபெட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க் கம்மி. இப்போ எப்படி நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் ப்ராப்பராக 2 இயர்ஸ்க்கு பண்ணிட்டா அந்த பேபிக்கு அந்த குழந்தைக்கு லைஃப் லாங் வந்து ஆர்த்ரைட்டிஸ் வராது, கால்சியம் டெஃபிஷியன்சிஸ் வராதுன்னு சொல்கிறோமோ, 10 இயர்ஸ் வரைக்குமே நம்ம சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் கொடுக்காம வளர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பேபிக்கு லைஃப் டைம் நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் ஃப்ரீ ரிஸ்க் இருக்குது, டயபெட்டிஸ் ஃப்ரீயாக இருப்பாங்கன்றது நம்ம ஷுவராகவே சொல்லலாம். டாக்டர், இன்னொரு அடிஷனல் கொஸ்டின். அதாவது வயதானவர்களுக்கு இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 500க்கு மேல இருக்கு அப்படின்னா அது ப்ரொலாங் ஆகியே இருக்கும் பொழுது இந்த கிட்னி பாதிப்பு, சில உறுப்புகள் அதாவது கண் நரம்பு அஃபெக்ட் ஆகுது, நம்ம உள் நரம்பு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. என்ன காரணத்தினால அது அஃபெக்ட் ஆகுது? அந்த அவங்க வந்து இயல்பான வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமா தலையும் சுத்தலங்கிறாங்க, அவங்க எல்லாம் நார்மலா தான் இருக்காங்க. பட் செக் பண்ணி பார்க்கும் பொழுது 530 அப்படிங்கிறது இருக்கு, அவங்களுக்கு வயது 57 ஆகுது. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு சுகர் இருந்தா அவங்களுக்கு மயக்கம் வராம எப்படி வித்ஸ்டாண்ட் பண்றாங்க? தே ஆர் குவைட் நார்மல். ஆனா ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு டாக்டர்? அவங்க மெடிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எடுத்துக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் என்ன தலை சுத்தியா விழுறேன், நான் ப்ராப்பரா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அறியாமையினால. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? லாங் டேர்ம் அந்த ஹை வேல்யூ ஆஃப் சுகர் இருக்கும் பொழுது என்ன பாதிப்புகள் அவங்களுக்கு வருது? பேசிக்காக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நார்ம்ஸ் என்ன அப்படின்னா, எந்த சிம்டம்ஸ் இருக்கோ இல்லையோ, யார் ஒரு இண்டிவிஜுவல் 30 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்களோ அவங்க இயர்லி ஸ்க்ரீனிங் பண்ணி பார்க்கணுன்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லுது. இதோட ரீசன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி பாதி பேருக்கு சிம்டம்ஸ் கிடையாது. இப்போ ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூரின் அதிகமாக போகும், தர்ஸ்ட் அதிகமாக எடுக்கும், பசி அதிகமாக எடுக்கும். இதெல்லாம் வந்தோடனே இதெல்லாம் வந்தோடனே டாக்டர்கிட்ட வருவாங்க. இன்றைக்கி நம்ம பிளட்டில் எடுக்கிறோம், அன்றைக்கி எல்லாமே யூரினில் எடுத்து பார்த்தாங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி இன்றைக்கி சிம்டம் இருந்தது, இன்றைக்கி யாருக்குமே சிம்டம் கிடையாது. இன்றைக்கி பேசிக்காக வந்து ஒரு டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ கண்டுபிடிக்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட் தான். டென்டிஸ்ட் அதிகமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா வந்து ரூட் கேனல் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு போகிறாங்க, அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு பிபி செக் பண்ணுறாங்க, ஜிஎம்ஆர் செக் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்குன்றதே கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கண்ணில் புற விழுந்திருக்குன்னு கேட்ராக்ட் சர்ஜரிக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாண்டிச்சேரினா அரவிந்த் ஐக்கருக்கு போகிறாங்க, அங்கே அவங்க திடீர்னு சுகர் செக் பண்ணுறாங்க, 400 இருக்குன்றாங்க. அப்புறம் அந்த கேசஸ் எல்லாமே லோக்கல் டாக்டர் நம்ம கிட்ட அந்த சைடில் வரும். ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் யாரும் அதை பண்ண முடியாது. இந்த மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு டயட்லேயே சரி பண்ணிடலாம் அப்படின்றதுக்கான க்ரைட்டீரியா ப்ரீ டயபெட்டிஸ். நான் முன்னாடி அதான் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணுற முடிய சுகருக்கு எந்த டாக்டரும் மாத்திரை எது போகிறது கிடையாது. பட் டேப்லெட்ஸ் போடணும் அப்படின்னா டேப்லெட்ஸ் ப்ளஸ் டயட்டு தான் அது எப்போவுமே. அதை விட்டுட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு தப்பிக்கலாமே தவிர, பட் ஆனால் பிளட் யூரியா, சீரம் கிரியேட்டின்னு சொல்லுவாங்க, 2 கெட்ட உப்பு கிட்னியை சுற்றி இருக்க அந்த 2 கெட்ட உப்புலேருந்தோ இல்லை கண்ணு நரம்பு பாதிக்கிறதுந்தோ இல்லை மூளை பாதிப்பு வரையுமே டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் சொல்லுவாங்க. இந்த சுகர் 500 தாண்டும் போது இல்லை 400 தாண்டும் போது இம்மீடியட்டாக பிரெயின் டேமேஜ் வர ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமேட்டிக். ஒரு சின்ன क्वेश्चन, இந்த ப்ரீ டயாபெட்டிஸ் வந்து நீங்க மருந்து எடுக்காம கூட கியூர் பண்ணலாம் அப்படினு சொன்னீங்களா? அது எப்படி டாக்டர்? ப்ரீ டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது எந்த கேட்டகரைஸ்? ப்ரீ டயாபெட்டிஸ்னா நீங்க வெறும் வயித்துல எடுக்கிற டெஸ்ட் வந்து 110 to 125 குள்ள இருக்கும். போஸ்ட் மீல் போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற டெஸ்ட் வந்து 140 to 200 குள்ள இருக்கும். ஓகே, அது சுகரோட ஆரம்ப ஸ்டேஜ். அது டயட் கண்ட்ரோல்ல பண்ணி டயட் கண்ட்ரோல்ல இருந்தீங்கன்னா நீங்க அப்படியே நார்மல்க்கே வரலாம். சூப்பர் சூப்பர். ஓகே டாக்டர். பட் ஆனால் நீங்கள் டயட் கண்ட்ரோல் இல்லைன்னா there is very ரொம்ப சான்ஸ் ஆஃப் ரிஸ்க். லைக் நீங்கள் டயபெட்டிஸ்க்கு போகிறதுக்கு ஒரு 1 மந்த்லேயே கூட நீங்கள் டயபெட்டிஸ் வேல்யூ ரேஞ்சுக்கு போக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக போக முடியும். ஆமாம், அது டயட்னா ஒன்றும் இல்லை, அந்த சுகரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது எல்லாராலையுமே பண்ண முடியும். இப்போ 70 year old ப்ரீ டயபெட்டிஸில் வராங்கன்னா நான் அவங்களை வாக்கிங் போங்க, ஜிம்முக்கு போங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஒரு ஸ்வீட் இன்றைக்கி நான் சாப்பிடாமல் இருக்கேன்னா அதுவே பெரிய விஷயம். நான் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடந்ததுக்கு அது ஈக்குவல். ஸோ ஒன்றே என்னால் சாப்பிட கண்ட்ரோல் பண்ண முடியணும், இல்லைனா என்னால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். என்னால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியும் அப்படின்னா ஒகேஷ்னலாக ஒரு ஸ்வீட் எடுக்கிறதுல எந்த பாதிப்பும் கிடையாது, பிகாஸ் ஐ கேன் பர்ன் த ஃபேட். ஆனால் நான் நடக்கவும் மாட்டேன், எனக்கு சிட்டிங் ஒர்க் தான் இருக்குது, நான் சாப்பிடவும் செய்வேன் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் டேப்லெட் சாப்பிட்றது நிச்சயமாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது டாக்டர், ரொம்ப டீட்டெயில்டாக இங்கே ரொம்ப பயனுள்ள பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.
டாக்டர் நேயர் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான விளக்கமும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு மற்றும் ரத்த கொதிப்பு சம்மந்தமான விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இணைஞ்சிருக்காங்க டாக்டர் ஷாகுல் அமீத், மருத்துவ அதிகாரி, துணை சுகாதார நிலையம், ஆண்டியார்பாளையம், தாவளகுப்பத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம். நிறைய விஷயங்கள் வந்து நேர்களும் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அது மூலிமா எனக்கு ஒரு டவுட் வந்து, ஒரு ஜென்ரலான பர்சன் வந்து எந்த டைமுக்குள்ளே வந்து அவங்களுக்கான சுகர் டெஸ்ட் ஆகலாம், இல்லை பிபி டெஸ்ட் ஆகலாம், எந்த டைமுக்குள்ளே எடுக்கணும்? எந்த இண்டிவிஜுவல் எந்த ஏஜ் இருந்தாலுமே சரி, அவங்க வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மயக்கம் அதிகமாக இருக்குது, இல்லைனா வேர்த்து அதிகமாக கொட்டுது, இல்லைனா இப்போ டயபெட்டிஸோட சிம்டம்ஸ் வந்து யூஸ்வலி நம்ம பார்க்குறது யூரின் அதிகமாக போகிறது, தாகம் அதிகமாக எடுக்கிறது, பசி அதிகமாக எடுக்கிறது. இதெல்லாம் எந்த ஏஜில் இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது, பிபி செக் பண்ணுறது மேண்டேட்ரி. பட் இப்போ எனக்கு எந்த சிம்டமுமே இல்லை அப்படின்னாக்கா 30 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் 30 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு பர்சன் வந்து 30th பர்த்டே கொண்டாடுறாங்க அப்படின்னா அதிலிருந்து எவ்ரி இயர் அவங்க ஒரு சுகர் பேக்கப் செக் பண்ணிக்கணும், ஒரு கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கணும், ஒரு பிபி செக்அப் பண்ணிக்கணும். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் யார் ஒபீஸாக இருக்காங்களோ, யார் ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, யாருக்கு பிபி இருக்குது, யாருக்கு வந்து அதிகமாக ஃபேட் டயட் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. 30 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். அண்ட் எவ்ரி இயர் அதை ரிப்பீட் பண்ணியும் பார்க்கணும். ஓகே டாக்டர், தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களிடம் இந்த நீரிழிவு நோய் வந்து வெளிப்படும் விதத்தில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா டாக்டர்? இல்லை, ஆக்சுவலி பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியில் வர சுகர் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு சொல்லுவாங்க. அது வெறும் ஃபீமேலுக்கு மட்டும்தான் ஆப்வியஸ்லி வரும். அண்ட் அது வந்து அந்த டைமில் அந்த 10 months இருக்கும். அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகவும் சான்சஸ் இருக்குது. அண்ட் சுகர்னால் வர ஹார்ட் பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி விமனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ் எதுவும் கிடையாது டாக்டர். அதே மாதிரி வந்து இந்த குடும்ப மரபு ஹெரிடேட்ரி இருக்கு இல்லையா, அது எவ்வளோ முக்கியம் வந்து இதில் பங்கு வகிக்குது? ஆக்சுவலி அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு இருந்தது அப்படின்னா 30 to 40% ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். அது நம்மளுக்கு வரத்துக்கு ஒரு 30 to 40% ரிஸ்க் இருக்குது. 2 பேருமே டயபெட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 60 to 70% அந்த குழந்தைங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 2 பேருமே இன்சுலின் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு 80 to 90% வரத்துக்கே வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ நேர்களே, உங்களுக்கும் நீரிழிவு மற்றும் ரத்த கொதிப்பு சம்மந்தமான ஏதாவது சந்தேகம் இருந்தால் டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீரிழிவு மற்றும் ரத்த கொதிப்பு சம்மந்தமான விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க டாக்டர் ஷாகுல் அமீத், மருத்துவ அதிகாரி, துணை சுகாதார நிலையம், ஆண்டியார்பாளையம், தாளூத்துலேருந்து வந்திருக்காங்க. டாக்டர் நேயர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவரோட கேட்டுடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் சார், என் பேர் சுப்பிரமணி, நான் லாஸ்பேட்டிலிருந்து பேசுகிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். நம்ம குளுக்கோமீட்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஆமாம், சுகாதார நிலையத்தில் சுகர் டெஸ்ட் பண்ணும்போது அப்படியே வரல் சிப்ஸில் குத்தி விட்டு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ திருப்பி அதே நீரில் தான் வேறு ஆளுக்கு போடுவாங்க சார்? இல்லை சார், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பிஹெச்சுக்கே போயிருந்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு நீடில் இருக்கும். அதில் தான் உங்களுக்கு கையில் குத்திருந்துருப்பாங்க. அது இல்லாமல் குளுக்கோமீட்டர் இருக்கும், அதுக்கு உள்ளே போடுற ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த குளுக்கோமீட்டர் எடுப்பாங்க, அந்த ஸ்ட்ரிப் அதில் உள்ளே போடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் விரலில் அந்த ரத்தத்தை எடுத்து அந்த ஸ்ட்ரிப்பில் போடுவாங்க. அதை போட்டோன்னே உங்களுக்கு வேல்யூ வரும். அது முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பை அப்படியே எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. உங்களுக்கு குத்தின அந்த நீடில் இருக்குல்ல, அதையும் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. என்றைக்குமே யாருக்குமே யூஸ் பண்ண எந்த நீடில் எந்த ஸ்ட்ரிப்பும் இன்னொரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் சார், நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்கோம். ஓகே, அப்போ அந்த நீடில் எடுத்துக்கணுங்களா? ஆமாம். இன்றைக்கி அதில் நீங்கள் ஒரு உங்களுக்கே நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா கூட நாளைக்கு அந்த நீடில் யூஸ் பண்ணக்கூடாது. என்றைக்குமே ஒரு நாளைக்குமே ஒரு ஸ்ட்ரிப்பு நீங்கள் யூஸ் பண்ண யாருமே நினச்சாலும் ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் பிளட் அதில் போட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு மேலே நீங்களே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது. ஆனால் நீடில் வந்து நினச்சிங்க அப்படின்னா அது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு அடுத்த நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓ சரி சார். ஓகே, இந்த பிபி செக் பண்ணோம் சார். ஓகே, பிபி செக் பண்ண போகும்போது ஹாஸ்பிட்டலில் நம்ம சாப்பிட்டுட்டு பிபி மாத்திரை சாப்பிட்டுட்டு போய் டெஸ்ட் பண்ணுமா சார்? பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிபின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்கும். இப்போ நான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இல்லை ஓடிட்டு வந்தேன், இல்லை அவசரமாக வந்து இறங்கினேன் அப்படின்னா அந்த டைமில் எனக்கு அதிகமாக தான் இருக்கும். நான் மாத்திரை போட்டாலும் சரி போடலனாலும் சரி. ஸோ நம்ம வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நம்ம ரொம்ப படபடப்பாக இருக்கும், இல்லை இதை பற்றி ஓவராக சிந்திக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 15 minutes காமாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குறது தான் கரெக்டான வேல்யூ. சார் அந்த பிபி மாத்திரை பார்க்கணும். பிபி எவ்வளோ சார் இருக்கணும்? நார்மலாக 120/80 இருக்கணுங்க. 120/80. ஆமாம், மாத்திரை போடுற பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி 120/80 வரத்துக்கு தான் மாத்திரை கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு 160 இருந்தால் அதிகமாக சார்? கண்டிப்பாக அதிகம். 3வது ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாத்திரைகள் போட்டு நீங்கள் 120 கொண்டு வந்துடணும். நிக்கோடின் மாத்திரை போடுறாங்க, நிக்கோடின். ஓகே, அதனால நல்ல மாத்திரை இல்லை. அது உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எதாவது இருக்கா? ஆஞ்சியோ பண்ணணும் முதல்ல இருந்தது, படபடப்பு வருது. ஓகே, வேர்க்குது.
இன்னுமா ஆக்சுவலி நல்ல மாத்திரைகள் இருக்குது. நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே இப்போ கேட்டிங்கன்னா அவங்க எழுதி கொடுப்பாங்க. பிகாஸ் உங்களுக்கு 160 இருக்குன்னா நீங்கள் போடுற பவர் பத்தலைன்னு அர்த்தம். கண்டிப்பாக நம்ம 120 வரதுக்கான மாத்திரைகள் நம்மள்ட்ட இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ வீடு எங்கே இருக்குது உங்களுக்கு? வீடு எங்கே இருக்குது? லாஸ்பேட்டில் எங்கே இருக்குது? லாஸ்பேட்டில் எங்கே இருக்கீங்க? நம்ம வீடு வந்து லாஸ்பேட்டில் இருக்கு. லாஸ்பேட்டில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? குறிஞ்சி நகர் சார். குறிஞ்சி நகரில் இருக்கீங்கன்னா நம்ம க்ளூனி ஸ்கூல் இறக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, அந்த அருணா லேப் கிட்ட, அங்கே காலையில் போனீங்கன்னா அவங்க எழுதி கொடுப்பாங்க. ஆமாம் 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 ஆமாம். அங்கே போய் உங்கள் பிபி அதிகமாக இருக்குது, நீங்கள் கொடுத்துருக்க பவர் பத்தலைன்னு சொன்னீங்கன்னா டாக்டர் அங்கே இருக்கவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. சரி சார். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி சார். டாக்டர் அவரோட சந்தேகம் வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துங்க இன்சுலின் சம்மந்தமாகவும் டவுட் இருக்குது டாக்டர். இப்போ வந்து மெடிசன்லேயே போதும் அப்படின்ற மாதிரி மாத்திரைகளே எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த கட்டத்தில் வந்து அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படுது, இல்லை இன்சுலினோட முக்கியத்துவம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைப் 1 பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அதாவது அந்த குழந்தைங்களுக்கு வர இன்சுலினே ப்ரொடக்ஷனே ஆகாத குழந்தைங்களுக்கு தான் டைப் 1. அது லைஃப் லாங், அது ஒன்றுமே பண்ண முடியாது. பட் டைப் 2 நான் சொன்னேன்ல, அடல்ட்ஸ்க்கு வருது, ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸில் இருக்கவங்களுக்கு நம்ம டேப்லெட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இன்சுலின் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் வெறும் வயிற்றில் இருக்க சுகரு 250க்கு மேலே இருக்கும், அடுத்து அந்த ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் சொல்லியிருந்தா 3 மந்த்ஸோட ஆவரேஜ், அது யாருக்கெல்லாம் 10க்கு மேலே இருக்கும், 3 மாதம் வரைக்கும் 3 மாத்திரைகள் மேலே கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தோம், வெறும் வயிற்றில் எடுக்கிற டெஸ்ட்டு 250க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த பேஷண்ட்க்கு இன்சுலின் தான் கொடுக்கணும். அவ்வளோதான். அது 3 டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதாவது OHSன்னு சொல்லுவாங்க, சுகர் மாத்திரைகள். அந்த சுகர் மாத்திரையில் ஒரு மாத்திரையும் அதுக்கு ஒரு மேக்ஸிமம் டோஸ் இருக்குது. இப்போ ஒரு மாத்திரை பார்த்தீங்கன்னா 1 mg 2 வேலை போகலாம், 2 mg 2 வேலை, அந்த 2 mg 2 வேலையுமே கொடுத்துருக்கணும். மேக்ஸிமம் டோசஸ் அந்த 3 மாத்திரையிலுமே கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிமிப்ரைட், மெட்ஃபார்மின், ஓக்லிபோஸ், இல்லை பயோக்ளிட்டசோன்னு சொல்லுவாங்க. இதில் எந்த டேப்லெட்டாக இருந்தாலும் அதோட மேக்ஸிமம் டோஸை பேஷண்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு எடுத்துருக்கணும். எடுத்து முடிச்சு அந்த பேஷண்ட் கரெக்டாக எடுத்துருக்கணும். பேஷண்ட் விட்டு எடுத்தாங்கன்னா அதனால் கூட இந்த வேல்யூஸ் அதிகமாக மாற்றலாம். ஸோ இன்சுலின் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை இந்த 3 மாதிரி நான் கொடுத்துருந்துருப்பேன். அண்ட் பேஷண்ட்டையும் நான் ஒரு கன்சென்ட் வாங்கிப்பேன். நீங்கள் இதை கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா அப்போது மட்டும்தான் நான் இன்சுலின் ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் விட்டு போட்டனால கூட இந்த வேல்யூ ஏறி இருக்கலாம். ஸோ இதுதான் இன்சுலின் பொறுத்த வரைக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீரிழிவு மருத்துவம் சம்மந்தமான நிறைய விளக்கம் வந்து டாக்டர் அடிச்சிருக்காங்க. டாக்டர் ஒருத்தர் லைனில் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். ஹலோ வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். டாக்டர், நான் பிளட் குளுக்கோஸ் சாப்பிட்றதுக்கு முந்தி 70 இருக்குதுங்க. ஓகே. சாப்பிட்ட பிறகு 139 இருக்குதுங்க. சரி, மாத்திரை சாப்பிட்றீங்களா நீங்கள் ஆல்ரெடி? நான் ரெகுலராக பிபி மாத்திரை இல்லை, சுகர் மாத்திரை சாப்பிட்றீங்களா? சுகர் மாத்திரை எடுக்கல சார். ஓகே, நார்மலாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு சுகர் டெஸ்ட்டு நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் டவுட்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். பட் டெய்லியுமே கையில் குத்தி பார்க்குறதோ இல்லை 1 மந்த் ஒன்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்குறதோ உங்களுக்கு தேவை கிடையாது. அதான் நம்ம தவளகுப்பத்தில் இருந்து ஒரு கிளினிக்கில் இருந்து வந்து எடுப்பாரு. ஓகே. அவர் தான் நீங்கள் அடிக்கடி இது மாதிரி பார்க்காதீங்க. இல்லை, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் ரத்தம் தானம் தான் செஞ்சிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு உண்மையாகவே சுகர் கிடையாது. இருந்ததுன்னா ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம பேஷண்ட்டாக மாத்திரை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கிட்டா தப்பு கிடையாது. இது வந்து தேவையில்லாமல் பிளட் லாஸ் தான் ஆகும். சரிங்க. அப்புறம் பிபி வந்து 41 இருக்குதுங்க. 140 கிட்டே இருக்குன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மாத்திரை போடுறீங்களா? பிபிக்கு போடலைங்க. ஓகே. அம்லோடிபின் போடுறேங்க. அம்லோடிபின் பிபி மாத்திரை தான். அதான் அம்லோடிபின் லோசார்டன் அது போதும். அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதுதான், அதுவே நல்ல மாத்திரை தான், அது கண்டினியூ பண்ணிக்கலாம். இருக்குது 130 இருக்குண்ணா. இல்லை, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. 10-15 கிட்ட கொஞ்சம் எப்போவுமே அது வேரியேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ப்ராப்ளம் கிடையாது. சரி சார், பயப்பட வேணாம். ஓகே. ஆனால் யூரின் நிறைய போகுது சார். யூரின் நிறையா போகிறதுக்கான ரீசன் வந்து முதல் காரணம் சுகர் தான். அது கரெக்டு தான். நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்த வரைக்கும் கரெக்டு தான். பட் அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அது இல்லாமல் உங்களோட யூரினோட பிளாடர் கூட வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா கூட அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம் சார். எனக்கு நான் தியேட்டரில் வேலை செய்யும் போது டாக்டர் என்ன சொன்னார், என்ன போட்டு சிஸ்டோஸ்கோபி பார்த்தாரு. பார்த்துட்டு தான் சொன்னார், உங்களுக்கு வந்து இது பிளாடர் வந்து சின்னதாக இருக்குது. எப்பெல்லாம் யூரின் வருதா அப்பெல்லாம் போயிடுங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் இது மாதிரி வந்து வேற டெஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு தேவை கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி சுகர் டெஸ்ட் எடுத்துட்டீங்க, அதிலே இல்லைனாக்கா அதோட நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் ஒன்று சார், எக்ஸாம் எழுதும் போது நான் 1 மணி நேரம் தான் சார் எழுதுவேன். ஓகே. 2 மணி நேரம் என்னால் எழுத முடியாது. அதுக்குள்ளே யூரின் வந்துடும்.
இல்லை இது வந்து அனாட்டமிக்கல் பிரச்சனை. உங்களோட பிறப்புலேருந்தே உங்களுக்கு வந்து அந்த பிளாடரோட சைஸ் சின்னதாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு வந்து நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண முடியாது. ஆர்கனோட ப்ராப்ளம் அது வந்து நோயும் கிடையாது. அது எல்லாருக்குமே ஒரு ஆர்கன் ஒரு சைஸில் ஷேப்பில் இருக்கும்ல, அது வந்து சைஸ் கம்மியாக இருக்குது உங்களுக்கு, அதனால தான் அந்த யூரின் ப்ராப்ளம்ஸ் இருக்கே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் உண்மையே உங்ககிட்ட சொல்கிறேன் சார். ஓகே. நான் வந்து நம்ம இதில் மணவெளி ஹைஸ்கூலில் படித்தேன். ஓகே. நம்ம நாராயணசாமி எல்லாம் ஒன்றா தான் படித்தோம். ஓகே. அந்த எக்ஸாம் பீரியடில் வந்து 2 hours 2.5 hours தான் தருவாங்க. அந்த 1 hour எழுதும்போது எனக்கு யூரின் வந்து 2-3 கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தேன். ஓகே. ஓகே. அதில் இருந்து இப்படியே இருக்குது சார். இப்போ எனக்கு வந்து வயசு 80 வயசு ஆகுது சார். ஓகே. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? அது வந்து அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட பிளாடர் சைஸ் அது ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன சார்? அது ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு யூரினரி பிளாடர் வந்து அந்த சைஸ் சுருங்கியிருக்கும். சரியா? சுருங்கினால இருக்க ப்ராப்ளம் தான் அது ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. சரி சார், ரொம்ப ஓகே. நன்றி சார். டாக்டர் இவர்கிட்ட கேட்கும்போது வந்து அவருக்கு வந்து காமனான சிம்டம்ஸே கூட சில பேருக்கு இந்த மாதிரியான ஒரு விளைவுகள் கூட ஏற்படுத்துது இல்லையா? அது வந்து அவங்களுக்கு வந்து யூரின் அதிகமாக போயிட்டுருக்கு, அதனால் அந்த டவுட் கேட்குறாரு. ஸோ அதெல்லாம் எதெல்லாம் வந்து இதெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களே நினச்சிப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் டாக்டர்? இதெல்லாம் இல்லை உங்களுக்கு இல்லை, இதெல்லாம் நார்மலான விஷயந்தான். சில இவருக்கு வந்து பிளாடர்லேயே ஏதோ இஷ்யூ இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே எனக்கும் சுகர் இருக்குமா அப்படின்லாம் ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணிக்கலாம் டாக்டர்? பேசிக்காக வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு பிரச்சனை இருக்கும். கால் பாதம் நல்லா எரியும்னு சொல்லுவாங்க, கை கால்லாம் மறுத்து போகுதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கிளாசிக்கலாக சுகரோட சிம்டம்ஸ் தான். சுகர் வந்து இன்ஃபேக்ட் சில பேருக்கு நரம்பு பாதிப்பே ஏற்பட்டிருக்கும். அது வரைக்கும் ஆனால் அவங்க பிளட் டெஸ்ட் கூட எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னா டாக்டரை வந்து பாருங்கள். டாக்டர் தேவைன்னா டெஸ்ட் எழுதி கொடுப்போம். இன்கேஸ் சுகர் நார்மலாக இருந்தால் கூட அந்த நரம்புக்கான மாத்திரையும் நம்ம கொடுக்க முடியும். சில பேருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதனால் கூட அந்த மாதிரி அதிகமாக யூரின் போகலாம். ஸோ அதுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிரப் டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தா மட்டும்தான் நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீரிழிவு மருத்துவம் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இணைஞ்சிருக்காங்க டாக்டர் ஷாகுல் அமீத், மருத்துவ அதிகாரி, துணை சுகாதார நிலையம், ஆண்டியார்பாளையம் தாலுக்கு வந்திருக்காங்க. டாக்டர் ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஓகே. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். இளமங்கலம் முருகன். ஓகே சார். உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க சார். காரணம் சார், ஹலோ, நீரிழிவு நோய் வருதுன்னா ஒரு மனிதனுக்கு எப்படி சார் அறிகுறிகள்? அப்போ ரத்த கொதிப்புன்னு வரும் இல்லைங்க சார், அது எப்படி அறிகுறிகள் அது தெரிஞ்சுக்கணும் சார். ஓகே. அறிகுறின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சுகர் பொறுத்த வரைக்கும் யூரின் கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு நைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 டைம்ஸ் கிட்ட யூரின் போகிற மாதிரி இருக்கும். தாகம் அதிகமாக எடுக்கும், வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும், பசி அதிகமாக எடுக்கும், நரம்பு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும், டயர்ட்னஸ் அதிகமாக ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா சுகர் அதிகமாக வர வர விட்டமின் B12 சத்து வந்து நம்ம உடம்புல கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த டயர்ட்னஸ் இந்த மாதிரி எந்த அறிகுறி இருந்தாலுமே நம்ம வந்து டாக்டரை அணுகி டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. பிபி பொறுத்த வரைக்கும் மயக்கம் கொடுக்கும், நல்லாவே அந்த மயக்கம் இருக்கும், வேர்த்து விட ஆரம்பிக்கும், படபடப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் எந்த அறிகுறி இருந்தாலும் வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ எங்கேயோ நம்ம செக் பண்ணி நம்ம அதுக்கான மாத்திரைகளை எடுத்துக்கலாம். அருகாமையில் உள்ள அரசு மருத்துவமனையில் செக் பண்ணிக்கலாமா சார்? ஆமாம், தாராளமாக செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே. விருப்பமாக சொன்னதுக்கு நன்றி. ஓகே, தேங்க்யூ. டாக்டர் அதே மாதிரி வந்து இப்போ பிபி சொல்கிறாங்களா, இப்போ ஹை பிபி லோ பிபின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேட்டில் வந்து அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அவங்களே சொல்லிப்பாங்க எனக்கு லோ பிபி தான் இருக்குது, இந்த காரணங்களை வச்சு சொல்லிப்பாங்க. இல்லை எனக்கு ஹை பிபி இருக்குது அப்படின்றாங்களே. ஸோ இவங்களாம் எதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோல் லெவல்லே மெயின்டைன் பண்ணால் என்னென்ன பண்ணலாம் டாக்டர்? இல்லை, லோ பிபி இருக்குது அப்படின்னா அவங்க ப்ராப்பராக அவங்க டயட் சரியாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிபி லோ பிபியாக இருக்குது, 90-60 தான் இருக்குன்னா கொஞ்சம் சால்ட் இன்டேக் எடுத்துக்கிட்டு அதை நார்மலைஸ் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். அதிகமாக இருக்குன்னா சால்ட் இன்டேக் கம்மி பண்ணிக்கிறது, ஊர்க்கா, இந்த ட்ரை ஃபிஷ், பிக்கிள் ட்ரை ஃபிஷ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா அதனால் கூடமே வந்து அவங்க பிபி கண்ட்ரோல் ஆக வாய்ப்பு இருக்குது. 140-90 மட்டும் பிபி போகக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம மாத்திரை ஸ்டார்ட் பண்ணுற நிலமை வரும். லோ பிபினா 100-60 வரைக்கும் ஓகே, பட் 90-60-80-50 போகாமல் பார்த்துக்கணும். டாக்டர் அதே மாதிரி பிபிக்கும் இந்த ஜெனட்டிக்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. சேம் பர்சன்டேஜ் தான். ஒரே பேரண்ட் 2 பேரண்ட்ஸ் அதே அதோட ரிஸ்க் தான். ஷோவோட என் டைமுக்கே வந்தாச்சு. ஸோ நிறைய நேர்கள் வந்து அவங்களோட டவுட்ஸும் கேட்டிருந்தாங்க, அதுவும் தெளிவான விளக்கங்களும் கொடுத்துருந்தீங்க. ஸோ எனக்கும் பர்சனலாக நிறைய டவுட்ஸ் இருந்தால் அதையும் வந்து விளக்கம் கொடுத்துருந்தீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்துக்க மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. நேர்களே, இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நீரிழிவு மருத்துவம் மற்றும் சில காரணங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ டாக்டரும் அதுக்கான விளக்கம் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஷோவில் இணைஞ்சிருந்தாங்க டாக்டர் ஷாகுல் அமீத், மருத்துவ அதிகாரி, துணை சுகாதார நிலையம், ஆண்டியார்பாளையம் தாவலக்குப்பம்.